கைத்தல நிறைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொருதிரள்புய மதயானை மத்தளவயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் நெறி செய்த அச்சிவன் நூரைரதம் அச்சது போடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. எல்லாம் வல்ல சென்னிமலை ஆண்டவன் முருகப்பெருமானுடைய திருவருளினால் அடியேன் இன்றைய தினம் அருணகிரிநாதர் வரலாறு என்பது பற்றி சிந்திக்க மேற்கோள் காண்கின்றேன். பக்தி செய்வதில் இரண்டு வகை உண்டு. ஒன்று, இறைவனை நாம் தேடி தேடி சென்று அவனை புகழ்ந்து பாடி வழிபட்டு மகிழ்வது, அந்த வகையில் இறைவன் திருவருளை பெறுவது. இன்னொன்று, இறைவன் மனிதனை தேடி வருவது, அவருக்கு அருள் செய்து தன்னுடனேயே வைத்துக் கொள்கின்ற நிலை. இது எப்படிப்பட்டது என்றால், கடவுளை நாம் முதலில் தேடி சென்று வழிபடுவது எப்படிப்பட்டது என்றால், ஒரு குரங்கு குட்டி தாய் குரங்கை பற்றி கொள்வது போன்றது. அது எங்கே போனாலும் குரங்கு அதன் தாயின் பிடியை விட்டு விலகாது. அது மாதிரி இறைவனை நாம் பிடித்து கொண்டு எங்கு சென்றாலும் இறைவன் துணையுடன் செல்வது. இரண்டாவது, தாய் பூனை குட்டி பூனையை பாதுகாப்பது போன்றது. அது கவ்விக்கொண்டு செல்கின்ற இடமெல்லாம் தூக்கிச் செல்லும், அதற்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து கொடுக்கும், கண்ணும் கருத்துமாக கவனித்து கொள்ளும். இப்படிப்பட்டது இரண்டாவது வகை. அருணகிரியாருக்கு வாய்க்கப்பட்டது இந்த இரண்டாவது வகை. தாய் பூனை குட்டி பூனையை கவ்விக்கொண்டது மாதிரியான உறவு முருகப்பெருமானுக்கும் அவருக்கும் ஏற்பட்டது. அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை ஞான தபோவனரை வாவென்றழைக்கும் திருவண்ணாமலையில் அவதாரம் செய்தார். ஒரு சகோதரி அவருடைய பெற்றோருக்கு அன்பு மகனாக செல்ல குழந்தையாக வளர்ந்தார். அதிகம் செல்லம் கொடுக்கின்ற குழந்தை ஊதாரியாக போகும், ஒழுக்கஹீனமாக வளரும் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி வாலிப பருவத்தில் இன்ப நெறியிலேயே திளைத்து வாழ்ந்து வருகிறார் அருணகிரியார். பரத்தையர் வீடு கதியென கிடக்கிறார். அவருடைய சகோதரி பார்க்கிறார், ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் திருந்தி விடுவார் என்று திருமணமும் செய்து வைக்கிறார். ஆனால் அவருக்கு இல்லறத்தில் நாட்டமில்லை. பரத்தையர் வீடே கதியென கிடக்கிறார். அதன் பயனாக அவருக்கு வந்து சேர்ந்தது பெருவியாதி என்று சொல்லப்படுகின்ற தொழுநோய். இந்த தொழுநோயை திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகள் மிகவும் ரசனையாக சொல்வார். இதர் ஏன் தொழுநோய் என்று அழைக்கிறோம் என்றால், மற்ற நோய்கள் அனைத்தும் வந்து இந்த நோயை வணங்கிவிட்டு செல்லுமா, அத்தகைய நோய்களிலேயே உயர்ந்த நோய். அதனால் அதற்கு தொழுநோய் என்று பெயர். இப்படி தொழுநோய் வருகிறது. பரத்தையர்களெல்லாம் வெறுத்து ஒதுக்குகிறார்கள். தன் மனைவியிடம் வருகிறார். மனைவி பயந்து வெறுத்து ஒதுக்கி சென்று விடுகிறார். பிறகு ஒரு சமயத்தில் தன்னுடைய சகோதரியிடமிருந்து கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை கேட்டு விடுகிறார். பின் மனம் வெதும்பி இனி வெறுத்து போய் விரக்தியில் ஆழ்ந்து இனி நாம் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை, இறந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருவண்ணாமலை வல்லால கோபுரத்தின் உச்சிக்கு செல்கிறார். அங்கே இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வது என்ற எண்ணத்தில் சென்ற அவர் குதிக்கும் முன்னர் அவரையும் அறியாமல் ஒரு 3 எழுத்தை சொல்லிவிடுகிறார். அது என்னவென்றால், முருகான்னுட்டு குதிக்கிறார். குதித்தவுடனே
ஒரு பஞ்சு கரங்கள் தன்னை தாங்குவது மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இந்த சிவனடியார்கள் அருளாளர்கள் எல்லாம் திருச்சிற்றம்பலம், சிவாய நம, ஓம் நம சிவாய, முருகா என்று பேச தொடங்குவதற்கு முன் சொல்வதை நாம் காணலாம். இது எதற்காக தெரியுமா? நம்முடைய வாழ்நாள் முடியும் போது, காலன் வந்து நம்மை அழைக்கும் போது அந்த இறைவனுடைய திருநாமம் நம்முடைய நினைவிற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லி சொல்லி அதை பார்த்து கொள்கிறார்கள். அப்படி அவர் தெரியாமல் முருகான்னு சொன்னார். முருகன் வந்து தன்னுடைய பஞ்சு கரங்களால் தாங்கி அவரை பிடித்தார். நாம் முருகனால் ஆட்கொள்ளப்பட்டோம் என்பதை உணர்ந்த அவர் முருகனை வணங்கி நிற்கின்றார். முருகப்பெருமான் சொல்கின்றார், அருணகிரி, கிடைத்தற்கு அரிய மனித பிறவி, இதை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். தற்கொலை செய்து கொள்கின்ற உரிமை எந்த மனிதனுக்கும் கிடையாது. உன்னால் ஆக வேண்டியது உலகத்தில் உள்ளது என்கிறார். என்னவென்று கேட்கவே, எம்மை பாடி பரவுகின்ற பணியை நீ செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமான் அருள் வழங்குகின்றார். இவர் பள்ளிக்கூடத்து பக்கமே செல்லாதவர், எந்த கல்வியையும் கற்காதவர். திருப்புகளிலே வருங்காலத்தில் சொல்வார், ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை. பள்ளிக்கூடத்து பக்கமே போனது கிடையாது, வெயிலுக்கும் பள்ளிக்கூடத்து நிழலில் ஒதுங்கியது கிடையாது. பிறகு எதை வைத்து நான் உன்னை பாடுவது என்று அருணகிரியார் வணங்கி கேட்கின்றார். முருகன் சொல்கின்றான், முத்து முத்தாக பாடு. முருகன் தமிழ் கடவுள், ஞான பண்டிதன் இல்லையா? அவர் சொன்னால் பாட்டு வராமல் இருக்குமா? பாடுறார். முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்து குருவர என போதும் முக்கட்பர மற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவருள் 30 வர்க்கத்தமரரும் அடிபேன 10 தலை தக்க கணைகொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டப்பிகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பச்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்தப்பதம் வைத்து பயிரவி திக்குட்க நடிக்க கழுதோடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடகவென ஓதும் கொத்துப்பறை கொட்டக்கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்குப்பிடி என முதுகூகை கொட்புற்றள நட்பற்றவுணரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளே என்று மடை திறந்த வெள்ளம் மாதிரி தமிழ் வந்து விழுகிறது. முருகப்பெருமான் அருள் பெற்றால் இதெல்லாம் நடக்காமலா இருக்கும்? அப்படி தமிழை கொட்டி தீர்க்கிறார் அருணகிரியார். பிறகு முருகப்பெருமானே, நீ என்னை ஆட்கொண்டாய், அருளினாய், எனக்கு உபதேசம் செய்து அருள வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார். முருகன் சொல்கின்றான், சும்மா இரு சொல் அற. இது ரொம்ப நுட்பமான வார்த்தை. சும்மா இருத்தல் என்பது அமைதியாக வீட்டில் படுத்து தூங்குவது கிடையாது. சொல் அற என்கின்றார். எந்த சொல்லும் உன்னை வந்து சேரக்கூடாது, எந்த சொல்லையும் நீயும் சிந்திக்கக்கூடாது, சும்மா இரு சொல்லற என்கின்றார். 12 ஆண்டுகள் நிஷ்டையில் அமர்ந்து விடுகிறார் அருணகிரியார். ஒரு நாள் முருகன் காட்சி தந்து வயலூருக்கு வா என்று பணிக்கின்றார். வயலூருக்கு செல்கின்றார். அங்கே முருகன் தன்னுடைய வேலாயுதத்தால் அருணகிரியின் நாவில் ஓங்கார பிரணவத்தை எழுதி மேற்கொண்டு என்னை பாடி பரவ வேண்டும் என்று ஆணையிடுகின்றார். முருகா, நீ எனக்கு அருள் தந்தாய், நான் பாடிவிட்டேன். எதை மையமாக வைத்து, எதை பொருளாக வைத்து நான் பாட்டை மேற்கொண்டு பாடுவேன் என்று அருணகிரியார் கேட்க, முருகப்பெருமான் சொல்கின்றார், எல்லா திருப்புகளும் அருணகிரியார் எழுதியது பாடியது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானே பாடிய திருப்புகள் ஒன்று உண்டு. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் முக்ரதுர கமுனீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் ரட்சைதரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமொடு செப்பு. இதுவரைக்கும் முருகப்பெருமானே தன்னுடைய திருவாய் மலர்ந்து பாடிய திருப்புகள் என்னவென்று சொல்கின்றார் பாருங்கள். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியனும் முக்ரதுரம் மயில் வாகனம் கமுனீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடம் சேவல் கொடி ரக்ஷைதரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும் செய்ப்பதி, நான் விரும்பி வாசம் செய்யக்கூடிய இந்த வயலூரையும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமொடு செப்பூன்னு சொல்கிறார். இந்த விஷயங்களையெல்லாம்
உன்னுடைய பாட்டில் வைத்து நீ பாடு. அந்த பாடலை உலகத்தில் உள்ளவர்கள் திருப்புகழ் என்று அழைப்பார்கள் என்று முருகப்பெருமான் அருளி செய்கின்றார். நீ பாடக்கூடிய பாடலுக்கு நான் திருப்புகழ் என்ற பெயரை வைக்கின்றேன் என்று முருகப்பெருமானே தன்னுடைய திருவாய் மலர்ந்து அந்த பாடல்களுக்கு பெயர் வைத்த பெருமைக்குரியது திருப்புகழ். அதை அருணகிரிநாதர் அப்படியே பற்றி கொண்டார். செப்பு என்று சொன்னாரா? செப்பென எனக்கருள் கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சக்கரை பருப்புடன் எல் பொறியவள் துவரை இளநீரு வண்டெச்சில் பெயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளர் இப்பள்ளமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பக்ஷணம் எனக்கொலொரு விக்கின சமர்த்தனும் அருளாளி விற்பகுடி லச்சடில விற்பரமர் அப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே என்று பாடி முடிக்கின்றார். முதலில் அவர் விநாயகப் பெருமானை வணங்கவில்லை. முருகப்பெருமான் அருள் தந்தார், முதலடி எடுத்து கொடுத்தார். பின் இன்னதையெல்லாம் பாட்டில் வைத்து பாடு என்று பொருள்பட சொன்னார். நான் அதையெல்லாம் வைத்து பாடப் போகின்றேன். விநாயகப் பெருமானே உன்னுடைய அருள் வேண்டும் என்று இந்த பாடலில் விநாயகப் பெருமானை வணங்கி நிற்கின்றார். பிறகு விராலிமலைக்கு வா என்று முருகன் பணிக்கின்றான். விராலிமலையில் அட்டமா சித்திகளையும் அருள்கின்றார். அதையெல்லாம் கற்றுக்கொண்ட அவர் பழனிக்கு செல்கின்றார். அங்கே ஜெபமாலை கொடுத்து ஆட்கொள்ளுகின்றார். இத்தனையும் திருப்புகளிலே சொல்லி சென்ற அருணகிரிநாதர் தலங்கள் தோறும் செல்கின்றார். இறைவனை பாடி பரவுகின்றார். எல்லா தலங்களிலும் திருப்புகளை பாடுகின்றார். 16,000 திருப்புகழ் பாடல்களை பாடியிருக்கின்றார். ஆனால் நமக்கு இன்று 1302 திருப்புகள் தான் கிடைத்திருக்கிறது. இந்த 1300 திருப்புகளிலேயும் 1000 வகையான சந்த வகைகள் இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட தாள வகைகள் இருக்கிறது. கர்நாடக சங்கீதம் ராகத்தை மையமாக வைத்து அதற்கு உதவியாக வார்த்தைகள் அமைய பெற்றிருக்கும். ஆனால் திருப்புகளிலே தாளம் மையப்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கு உதவியாக அருமையான தமிழ் சொற்களை பயன்படுத்தி இருப்பார் அருணகிரிநாதர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அருணகிரிநாதர் எல்லா தலங்களிலும் சென்று பாடி இறைவனை பரவுகின்றார். இன்றைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரலாச்சு. இலங்கையிலிருந்து ஒரு வாலிபன் வாக்கீசன் என்பவர் மாருதமோ என் காதலியோ தேவதையோ என்ற காதலியோ என்று தமிழை ரேப் இசையில் பாடியிருப்பார். இதற்கு முன்னோடி அருணகிரிநாதர் தமிழில் ரேப் இசையை கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாடிய பெருமைக்கு சொந்தக்காரர் அருணகிரிநாதர். அவருடைய திருப்புகளில் என்கண் என்ற திருப்புகளில் பாடுகிறார் பாருங்கள். சந்தனம் திமிர்ந்தனைந்து குங்குமம் கடம்பிலங்கு செண்பகம் செறிந்திலங்கு திரள் தோலும் தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயஞ்சலஞ்சல் என்ற சஞ்சிதம் சதங்கை கொஞ்சம் அயிலேறி திந்தி மிந்தி 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 தந்த நந்தன் என்று சென்ற சைந்து கந்து வந்து கிருப்பையோடே சிந்தையங்குளம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்தும் செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்தரங்கொள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையன் சலம் புனைந்திடும்ப நின்ற நண்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பிறண்ட தம்பயம் கடிந்த பின்பு என் கணங்கமர்ந்திருந்த பெருமாளே உன் செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே என்று தமிழிலே ரேப் இசைக்குரிய தாளத்தை அமைத்து பாடிய பெருமைக்கு சொந்தக்காரர் அருணகிரிநாத பெருமான். தலங்கள் தோறும் சென்று திருப்புகழை பாடி பரவுகின்றார். திருச்செங்கோட்டுக்கு வருகிறார். திருச்செங்கோடு செங்கோட்டு வேளவன் பால் அளப்பரிய அன்பு கொண்டவர் அருணகிரிநாதர். திருச்செங்கோடு தலத்தில் தங்கியிருந்து கந்தர் அலங்காரத்தை பாடுகின்றார். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று பாடி பரவுகின்றார். நமக்கெல்லாம் நாம் உயிருடன் வாழும்போது நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், உற்றார் சுற்றத்தார் எல்லாரும் உதவிக்கு வருவார்கள். ஆனால் பயந்து வாழ்ந்து முடிந்து யமன் பூச்சுவனால் கவரப்பட்ட பின்பு நாம் தனியாகத்தான் ஒரு வழியில் சென்று சேர வேண்டும். அப்படி செல்கின்ற போது அந்த வழியில் முருகனை நீ வழிபட்டு அவனுடைய திருவருளை பெற்றால் வேலும் மயிலும் துணைக்கு வரும் என்று சொல்கின்றார். இன்னொரு கந்தர் அலங்கார பாடலில் நமக்கு
மனிதராக பிறந்த அனைவருக்கும் 27 விஷயங்களால் துன்பம் வரும் என்கின்றார். 27 என்னவென்றால், நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் என்கின்றார். அதாவது நாள் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை 15 திதி. இப்போ 15 வினை, நல்ல வினை தீவினை, 15 2 17. கோள் 9 கோள் நவக்கிரகங்களாக வழிபடுகிறோம் இல்லையா, அந்த 9 17 கூட்டல் 9 26. கொடுங்கூற்று யமன் எனக்கும் வருவான், உங்களுக்கும் வருவான், பிறந்த அனைவருக்கும் வருவான், அவனால் துன்பம் ஏற்படும். அந்த துன்பம் 26 1 27. இந்த 27ஆல் வரக்கூடிய துன்பத்தை முருகப்பெருமானுடைய 27 தடுக்கும் என்று பாடுகின்றார். குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் தண்டையும் கிண்கிணியும் 4 2 8. ஷண்முகமும் 8 6 14. பன்னிரு தோளும் 14 12 26. அந்த தோளிலே அணியக்கூடிய கடம்பு 27. இந்த 27 விஷயங்கள் இந்த 27ஆல் வரக்கூடிய துன்பங்களையெல்லாம் தீர்த்து நமக்கு நல்லருள் செய்யும் என்று பாடுகின்றார். இனம் புரியாத துன்பத்தில் கவலையில் ஆழ்ந்து இருக்கிறவர்களுக்கு இது தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல். இதை ஒவ்வொரு நாளும் வீட்டு பூஜையின் போது பாடினால் ஒரு புது உற்சாகம் பிறக்கும், புது தெம்பு உண்டாகும் என்பது திண்ணம். இப்படி தலங்கள் தோறும் பாடி பரவிய அருணகிரிநாதர் திருவண்ணாமலைக்கு வருகின்றார். அங்கே சம்பந்தாண்டான் என்பவன் அருணகிரிநாதரை பிரபுடதேவ மகாராஜன் என்பவர் நட்போடு உறவு செய்து அவரை அன்போடு பார்த்து கொண்டு ஆதரித்து வருகிறான். அவனுக்கு அது பிடிக்கவில்லை. இவற்றை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவன் ஒரு பெண் பித்தன், குணம் சரியில்லாதவன் என்றெல்லாம் சொல்லி பார்க்கின்றார். மன்னன் அதையெல்லாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. எனவே மன்னனிடம் போய், நான் ஒரு காளி உபாசகன், என்னுடைய தவ வலிமையால் காளியை வரவழைத்து காட்டுகின்றேன், அதுபோல அருணகிரிநாதரை முருகனை வரவழைத்து காட்டச் சொல்லுங்கள், யார் பெரிய ஞானவான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். பிரபுடதேவ ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி காளியையும் முருகப்பெருமானையும் தரிசித்து விடலாம் என்று காத்திருக்கிறார். அருணகிரியாரிடம் சொல்கின்றார், வரவழைத்து காட்டுகின்றேன் என்று அவரும் உறுதியளிக்கின்றார். சம்பந்தாண்டான் பூஜை செய்கின்றான் காளியை. காளி நீ வர வேண்டும் என்று பூஜை செய்கிறான். காளி வர தாமதம். தன் ஒரு கையை வெட்டி யாக குண்டத்தில் போடுறான். காளி வந்து சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி செயலையெல்லாம் செய்யாதே, என்னுடைய வரம் தரக்கூடிய ஆற்றல் குறைந்துவிடும் இதனால் என்கின்றார். நாளைக்கு உன்னை நான் அழைப்பேன், நீ வர வேண்டும் என்று சொல்லி காளிக்கு கட்டளை இடுகின்றான். அதோடு மட்டுமில்லை, முருகப்பெருமானை உன்னோடு மடியில் வைத்து கட்டி கொள்ள வேண்டும், விடக்கூடாது, அருணகிரிநாதர் அழைக்கும் போது விடக்கூடாது என்கின்றான். காளியும் சென்று விடுகின்றார். அடுத்த நாள் காலையில் மன்னரின் முன் நின்று பாடலை பாடுகின்றான். காளியை அதிகாரமாக அழைக்கின்றான். அவளே இவளே என்கின்றான். காளி அன்புக்கு கட்டுப்பட்டவள், வர தாமதமாகின்றது. மேலும் இவனுடைய பக்தி ஸ்திரத்தினால் முருகப்பெருமானை கட்டிக்கொண்டு அங்கே இருக்கின்றாள். இதை தன்னுடைய ஞானத்தால் அறிகின்றார் அருணகிரிநாதர். காளியை பற்றி பாடுகின்றார். அந்த பாடலில் மனம் உருகிய காளி முருகப்பெருமானை கட்டி வைத்திருந்த பிடியை தளர்கிறார். முருகப்பெருமான் மீது இவர் திருப்புகளை பாட ஆரம்பிக்கின்றார். அதல சேட நாராட அகிலமேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மறுபுவானுலோராட மதியாட வனசமாமி யாராட நெடியமாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத உபனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுடதேவ மாராசன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே என்று பாடி முடிக்கின்றார். முருகன் 1000 சூரிய பிரகாசத்துடன் காட்சி கொடுக்கின்றான். இதை பார்த்த பிரபுடதேவ மகாராஜனுக்கு கண் பறிபோகிறது. ஒரு சூரியனை பார்த்தாலே
நமக்கெல்லாம் கண்ணு கூசுது. 1000 சூரிய பிரகாசத்துடன் முருகன் வந்ததை பார்த்த பிரபுடதேவ மகாராஜனுக்கு கண் நோய் ஏற்படவே அதை சரி செய்ய பாரிஜாத மலரை கொண்டு வர கூடுவிட்டு கூடு மாதிரி தன்னுடைய உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் வைத்துவிட்டு அவர் மேலோகம் செல்கின்றார். உடனே சம்பந்தாண்டான் அந்த உடலை எடுத்து எரித்து விடுகின்றார். போய் பாரிஜாத மலரை கொண்டு வந்து அரசனுடைய கண்ணோயை சரி செய்த அருணகிரிநாதர் உடல் எரிக்கப்பட்டதை பார்த்து அங்கே இருந்த ஒரு கிளியின் உருவத்தில் கிளியினுட உடலில் தன்னுடைய ஆத்மாவை செலுத்திக் கொள்கின்றார். பிறகு அவர் பக்குவப்பட்ட நிலையில் எழுதப்பட்டது தான் கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியில் ரொம்ப அற்புதமாக 6 படை வீட்டையும் 2 வரியில் வரிசைப்படுத்தி இருப்பார். உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ என்ற 2 வரியில் 6 படை வீட்டையும் மிக அழகாக சொல்லியிருப்பார். அதாவது உல்லாசமாக தெய்வானை அம்பிகையுடன் திருப்பரங்குன்றத்தில் இருப்பவனே, நிராகுல அசுரர் குலத்தை நிர்மூலமாக்கிய பெருமானே என்பதோடு மட்டுமல்லாமல் திருச்செந்தூருக்கு எவன் ஒருவன் பெரும் துன்பத்தோடு வருகின்றானோ அவனுடைய துன்பத்தை எல்லாம் தீர்க்க வல்ல பெருமானாக திருச்செந்தூரிலே எழுந்தருளி இருக்கின்றார். உதாரணத்திற்கு திருச்செந்தூரிலே கடல் அலைகள் பெரிதாக கரையை நோக்கி வரும். அது கரை வந்து அந்த முருகப்பெருமானுடைய ஆலய வாசலை தொட்ட பின்பு ஒன்றுமில்லாமல் சென்று திரும்பி விடுகிறதைப் போல எவ்வளவு பெரிய துன்பம் கஷ்டம் கடன் பிரச்சனையால் வருபவர்களையும் அவர் சுகமாக்கி அருள் புரிந்து அனுப்புவார் என்பதை சொல்வதற்காக நிராகுல என்ற அடுத்த வார்த்தை உல்லாச நிராகுல யோகபால தண்டபாணியாக பழனிமலையில் வீற்றிருக்கின்ற பெருமான். பழனியிலே வள்ளி தெய்வானை கிடையாது, முருகப்பெருமான் தனியாக யோக நிலையில் ஆழ்ந்திருக்கின்றான். அதை சொல்வதற்காக யோக உல்லாச நிராகுல யோக ஹிதம், அதாவது சுவாமி மலையில் பிரணவத்தின் பொருளை சிவபெருமானுடைய காதுகளில் இதமாகச் சொல்கின்றான். அதாவது சிவபெருமான் கேட்டாராம், பிரணவத்திற்கு பொருள் உனக்கு தெரியுமான்னு கேட்டாராம். தெரியும், அப்படி என்றால் எனக்கு சொல்லுன்னு கேட்கிறார். முருகப்பெருமான் ஞான பண்டிதன் இல்லையா, சொல்பவன் பண்டிதன், கேட்பவன் சீடன். எனவே அந்த பாவனையில் வந்து அமருங்கள் என்று சொல்கின்றார். சிவபெருமானுக்கு கொஞ்சம் வருத்தம். சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானே என்பார்கள். யாரையும் வணங்கியதாக சிவபெருமானுடைய வாழ்க்கையிலேயே கிடையாது. வணங்கி நிற்க வேண்டும் என்றவுடனே அவர் கொஞ்சம் உருவத்தை பெரிதுபடுத்தி கொண்டு அப்படி முருகப்பெருமானுடைய அடியில் வந்து அமர்ந்தாரா. முருகப்பெருமான் பார்த்தாரா தன்னை விட உயரமாக இருக்காருன்னு உடனே அப்படி தாவி சிவபெருமானுடைய தோளில் அமர்ந்து கொண்டாரா. தோளில் அமர்ந்து கொண்டா காது ரொம்ப பக்கத்தில் இருக்கும் இல்லையா. அவர் எவ்வளோ பெரிய அறிவாளியான குழந்தை. பிரணவத்திற்கு பொருள் சொல்கின்றார். என்றும் புதுமையுடன் இருப்பது, முன்னை பரம்பொருட்கும் பின்னை புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடியது, என்றும் புதுமையுடன் திகழக்கூடியது, அகார உகார மகாரங்களின் தொகுப்பு ஓங்காரம் என்று இனிமையாக எடுத்துரைக்கின்றார். இதை கேட்ட சிவபெருமான் வலது காதிலிருந்து அப்படியே இடது காதிலேயும் சொல்லுன்னு கேட்டாரா. ஏன் தெரியுமா, வலது பாகம் சிவபெருமானுடையது, இடது பாகம் அம்பாளுடையது. நான் கேட்டதை உன் தாயும் கேட்கட்டும் என்று அன்புடன் சொன்னாரா. இதைத்தான் சொல்வார் அருணகிரிநாதர் திருப்புகளிலே. உபதேச மந்திரமிரு செவிமீது சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவிமீதிலும் பகர்சை குருநாதா என்பார். அப்படி சுவாமி மலையிலே பிரணவத்தின் பொருளை ஓங்கார பொருளை சிவபெருமானது 2 காதுகளிலும் சொன்ன குருநாதனே என்று இதமாக சொன்னார் என்பார். உல்லாச நிராகுல யோக ஹித சல்லாப திருத்தணியிலே வள்ளியம்மையை சல்லாப மனம் புரிந்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வேண்டுவதை தந்தருளும் அற்புத பெருமானாக திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்று அன்போடு பாடியிருப்பார். அடுத்ததாக வினோதன், அதாவது பழமுதிர்ச்சோலையில் வள்ளி தெய்வானை அம்பிகையோடு
மட்டுமல்லாமல் குன்றுதோறாடல் என்று சொல்லப்படுகின்ற எல்லா மலைகளுடன் சேர்த்து பழமுதிர்ச்சோலையும் இணைத்து வினோதனாக இருக்கக்கூடிய அற்புதமான பெருமான் என்று 6 படை வீட்டையும் 2 வரியிலே சொல்லியிருப்பார். உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்கின்றார். நாம் கற்ற கல்வி, யோகம், புகழ், செல்வம் எல்லாம் முருகப்பெருமானால் கிடைத்தது, என்னால் ஆகக்கூடியது எதுவும் கிடையாது என்று சொல்வதே உண்மையான பக்தி. இறைவன் திருமுன் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அவன் இறைவனை நோக்கி ஒரு அடி முன்னால் செல்கின்றான் என்று அர்த்தம். அப்படி தாழ்த்தி கொள்பவனிடத்தில் இறைவன் ஓடி வந்து அவன் மடி மீது அமர்ந்து கொள்வான் என்பது சத்தியமான உண்மை. இப்படி கிளி வடிவத்தில் இருந்து அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியை படைத்து அருளினார். பிறகு அருணகிரிநாதர் என்னவானார் என்றால், முருகப்பெருமானுடைய தண்டாயுதத்தில் அமர்ந்து கொண்டு இன்றும் நித்த நியமமாக கந்தர் அனுபூதி அவருடைய காதுகளில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இந்த கையிலே கிளி வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது கூடுதல் பலனை தரக்கூடியது. ஏன் தெரியுமா? மதுரை மீனாட்சி கையில் கிளி இருக்கும். பழனி தண்டாயுதபாணியினுடைய தண்டாயுதத்தின் உச்சியில் கிளி அமர்ந்திருக்கும். ஏன் தெரியும்? கிளிக்கு ஒரு அற்புதமான குணம் உண்டு. சொன்னதை சொல்லுமான் கிளிப்பிள்ளை. நாம் போய் இறைவனிடத்தில் ஒரு விண்ணப்பம், வேண்டுதல் வைத்து விட்டு வருவோம். இந்த கிளி பார்க்குமா, முருகா இந்த பக்தன் வந்து இதை சொன்னான் என்று 2வது முறை இறைவனுடைய காதுகளில் அது சொல்லுமாம். இப்படி கிளி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது கூடுதல் பலன்களை தரக்கூடியது. அப்படி நாம் சொல்கின்ற நம்முடைய குறையெல்லாம் அருணகிரிநாதர் நித்தம் முருகப்பெருமானுடைய காதுகளில் மறுபடி எடுத்து உரைத்து கொண்டே இன்றும் கிளி வடிவமாக வாழ்ந்து வருகிறார் என்பதே சத்தியமான உண்மை. எனவே முருகப்பெருமானை வழிபடுவது அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய அருணகிரிநாத பெருமான் திருவண்ணாமலையில் தோன்றினார், முருகனால் ஆட்கொள்ளப்பட்டார். அவர் தற்கொலை செய்து கொள்ள வரும்போது அவரை தன்னுடைய பஞ்சுக்கரங்களால் தாங்கி அவருக்கு உபதேசம் அளித்து அருளி திருப்புகழையும் கந்தர் அலங்கார பாடலையும் கந்தர் அனுபூதியையும் நமக்கெல்லாம் தரச் செய்த அற்புத தெய்வம் முருகப்பெருமான். அவரை வழிபடுவோம், எல்லா செல்வ வள நலங்களையெல்லாம் பெற்று அன்புடன் வாழ்வோம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் கேட்ட உங்கள் அனைவரையும் பணிந்து வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் மான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. 6 தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதனங்கும் வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, செல்லக்குமார சுவாமிக்கு அரகரோகரா. முருகா 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 முருகா.